Hello friends, welcome to Easier Traditional Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பர்பான ஒரு பர்த்டே கேக் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பர்த்டே கேக் செய்யறதுக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல 250 grams நான் பட்டரை உருக்கி சேர்த்துக்க போறேன். சோ பட்டரை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல இந்த பட்டரை நல்லா பீட் பண்ணிக்க போறோம். இதுல நம்ம 250 grams அளவுக்கு sugar ஆட் பண்ணிக்க போறோம். சோ சுகரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ண பட்டர் அண்ட் sugar ரெண்டுமே பீட் பண்ணியாச்சு. இந்த டைம்ல நம்ம 5 முட்டை சேர்த்துக்க போறோம். அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். So இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இத பீட் பண்ணிக்கணும். இந்த டைம்ல நான் ஒரு 3 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போறேன். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். So வெனிலா எசன்ஸ் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணிக்க போறேன். So இந்த டைம்ல நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் பீட் பண்ணிக்க போறோம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் இதல பால் ஆட் பண்ணிக்க போறேன். பாலையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். சோ 250 grams அளவுக்கு நம்ம இதல flour ஆட் பண்ணிக்க போறோம். சோ flour ஆட் பண்ணி ஸ்பேச்சுலா வச்சு இத அப்படியே mix பண்ணிக்கலாம். இந்த பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா mix பண்ணிக்கணும். சோ கேக்குக்கான மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். So basic கேக்கான பேட்டர் தயாராயிருச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்க போறோம். இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணிக்க போறேன். So பட்டர் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பேட்டரை சேர்த்துக்க போறோம். So பேட்டர் சேர்த்தாச்சு. இத லைட்டா ஷேக் பண்ணிக்கலாம். பபிள்ஸ் இருந்தா போய்டும். So இப்போ இத க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இந்த கேக் வெந்து வரதுக்கு கிட்டத்தட்ட 50 ல இருந்து 55 நிமிஷம் போல ஆகும். வெயிட் பண்ணலாம். இப்போ 50 minutes ஆயிருச்சு. கேக் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒட்டவே இல்ல. சோ கேக் தயாராயிருச்சு. இப்போ நம்ம தனியா கேக்கை எடுத்து வச்சுக்க போறோம். கேக்குக்கான whipping cream ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துர்க்கேன். இதுல 50 gram whipping cream powder ஆட் பண்ணிக்க போறேன். இதுல நான் ஐஸ்ல உள்ள பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்க போறோம். சோ இத 10 நிமிஷம் போல பீட் பண்ணனும். இது போல பீக் மாதிரி வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணிருக்கணும். இந்த மிக்சிங் பவுல அப்படியே நம்ம கவுத்தணும் அப்படினா அந்த cream கீழ விழாம இருக்கணும். இதான் இந்த whipping cream ஓட கன்சிஸ்டன்சி. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க white whipping cream and pink whipping cream இது ரெண்டையுமே ஒரு ziploc bagல வச்சு நம்ம 2 hours இத அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்க போறோம். சோ 2 hours கழிச்சு நம்ம இத வெளிய எடுத்துக்கலாம். சோ கேக்கை இப்ப ரெண்டா கட் பண்ணிக்கலாம். ஒரு பகுதி நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த பகுதியில ஃபர்ஸ்ட் மேலாக சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்க போறோம். சோ இப்போ 2 hours ஆயிடுச்சு. whipping creamம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ வாங்க கேக்கை எப்படி டெக்கரேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம்.
ஸோ கேக் சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியான பர்த்டே கேக்கும் தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.